அம்மா தேவயானி, வரதராஜனுக்கு நீ கூட ஒரு தங்கச்சியா இருந்தா அந்த சாதத்தை பரிமாறலாம். அட ஆமா மாமா, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். அட பரவாயில்லம்மா, எனக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்ல. ஐயோ அப்படி சொல்லாதீங்கண்ணா. நான் வேணா அப்புறமா சாப்பிடுறேன். அட இருமா, வேண்டாமா, சொன்ன கேளுங்க. நம்ம சாப்பிடுறேன், சொன்ன கேளுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இப்போ என்ன வரதராஜன் நீங்க இப்ப ஊட்டுமா? ஊட்டுல வேண்டாம் வேண்டாம். அம்மா சொன்ன கேளு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா சொன்ன கேளுங்க. வேண்டாம் விடாத விடாத. வேண்டாம் சொல்றல. வேண்டாமா, வேண்டாம் சொல்றலமா. அதுல விஷம் கலந்திருக்கு. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுல விஷம் கலந்திருக்கு. என்ன விஷம் இருக்கா? என்னம்மா தெரியாத மாதிரி பேசுற? அதுல விஷம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன விஷமா? நீங்க ஏதாவது கலந்துட்டீங்களா பெரியப்பா? என்ன பேசுற நீ? எதுக்கு அப்பா அப்படி பண்ணணும்? அப்புறம் அதுல விஷம் இருக்குன்றத மாமாக்கு எப்படிங்க தெரியும்? இதுல உண்மையாவே விஷம் இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க. சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம விஷத்தை கலந்த அந்த துரோகிங்களுக்கு என் கையாலேயே நான் சாவ காட்டுவேன். ஆமா கங்கா, அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த போலீஸ் வந்தாலும் சரி, தண்டனை மட்டும் நம்ம கையில தான். யாரும் பதட்டப்படாதீங்க, அதுல விஷம் கலக்கவே இல்லை. நான் பிரசாதத்தை எடுத்துட்டு வரும்போது அம்பாலோட பிரசாதம் பக்கத்துல ஒரு பாம்பு இருந்தது.